நமது புராணம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இப்போது இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாத பிறப்பு. இந்த கார்த்திகை மாதமானது 17/11/2025 கார்த்திகை 1. இது 16/11/2025 ஞாயிறு இரவு 9:50 மணி அளவில் சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு செல்கிறார். மாசப்பிறப்பு ஞாயிறு இரவு மாதப்பிறப்பு வருது. திங்கட்கிழமை தான் கார்த்திகை 1. அதனாலதான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதனால கார்த்திகை 1 விஸ்வபதி புண்ணிய காலம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா பஞ்சாங்கங்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி 30ஆம் தேதியே போட்டிருக்கு. ஏன்னா அன்னைக்கு ராத்திரியே விருச்சிக ராசிக்கு சூரிய பகவான் வந்து விடுவதால் ஞாயிற்றுக்கிழமையே விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு போட்டிருக்கோம். திங்கட்கிழமை கார்த்திகை 1 நிறைய பேர் அனுஷ்டிக்கிறது பழக்கத்துல பண்றது பழக்கம். இந்த கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பான மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் குரு பகவான் உச்ச வீடான கடக ராசியில இருக்காரு. கேது பகவான் சிம்ம ராசியில இருக்காரு. சுக்கிரன் புதன் துலாம் ராசியில் இருக்கார். துலாம் ராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கார். அடுத்தது விருச்சிக ராசியில சூரியன் செவ்வாய் அங்க ஆட்சி பெற்று இருக்காரு. அடுத்தது கும்ப ராசியில சனி ராகு அங்க ஆட்சி பெற்று இருக்கிறார். இதான் இந்த மாதத்தின் கிரக நிலை. இந்த மாதம் 3/12/2025 புதன்கிழமை அன்னைக்கு பரணி கார்த்திகை தீபம். காலையில பரணி, அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 4:26 கிருத்திகை வந்துருது. கார்த்திகை தீபம் அண்ணாமலை தீபம் அன்னைக்குதான். எல்லா கோயிலையும் சிவ ஆலயங்கள்லாம் சொக்கப்பனை ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்க. சொக்க தீபம்னு பெரிய இது மாதிரி தீப ஜோதியா நம்ம சிவபெருமான தரிசனம் பண்றது. அடுத்து இந்த கார்த்திகை மாதத்துல சோமவாரம்னா திங்கட்கிழமை. கார்த்திகை மாத திங்கட்கிழமை எல்லாம் சிவாலயங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அன்னைக்கு சிவ தரிசனம் பண்றது ரொம்ப புண்ணியம். சகல பாவ நிவர்த்தி. இந்த எவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள் இதெல்லாம் நிறைய நமக்கு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சோமவாரத்தன்னைக்கு கார்த்திகை மாதம் சோமவாரம் அன்னைக்கு சிவபெருமான தரிசனம் பண்ணி நம்ம இது பண்ணாக்க அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவு வரும், ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது. நிறைய சிவாலயங்கள சங்காபிஷேகம்லாம் நடக்கும். ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுவும் போய் பார்க்கறது ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த கார்த்திகை மாதம் நிறைய பேர் ஐயப்ப தரிசனத்துக்காக மாலை எல்லாம் போட்டுட்டு எல்லாம் விரதம் இருக்கிறதெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்துல விரதம் இருப்பாங்க. கார்த்திகை மாத விரதம் மார்கழி மாதம் போய் தரிசனம் பண்ணுவாங்க. அதனால ஐயப்ப பூஜைக்கெல்லாம் ரொம்ப சிறந்த மாதமா இந்த கார்த்திகை மாதமும் இருக்கும். இந்த மாதத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் சூரியனை குரு பார்வை பெற்றிருக்கும். ரொம்ப சிறப்பா இருக்கும். சுக்கிரன் ஆட்சி பெற்று குரு உச்சம் பெற்று இந்த மாதம் பெரும்பாலும் எல்லாருக்கும் நல்லா இருக்கு. அதாவது இந்த விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்கெல்லாம் உச்சம் பெற்ற குருவோட பார்வை இருக்கு. அந்த ராசிக்காரங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. அது மகர ராசி கேட்க வேண்டாம். இப்ப சூரியன் செவ்வாய் 11ஆம் இடத்துல இன்னும் சிறப்பா இருக்கும். மகர ராசிக்கெல்லாம் எந்த அளவுக்கு கஷ்டத்தை இது பண்ணாங்களோ அந்த அளவுக்கு இப்ப ரொம்ப சிறப்பான காலமா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அவங்களுக்கு கஷ்டம்லாம் அதிகமா இருக்காது, ரொம்ப நல்லாவே இருக்கு. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆக இந்த ராசியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாத பிறப்பை வச்சுட்டு ஒவ்வொரு ராசிக்கும் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பதிவிட்டு இருக்கேன். அந்தந்த ராசிக்காரவங்க அந்த லிங்கை தொட்டு அவங்க ராசிக்குள்ள பலனை பார்த்துக்கலாம்.